வணக்கம் நண்பா. நம்ம சூர்யா அவர்களே 43வது படம் தாங்க புறநானூறு. ஸோ இந்த படத்தை டைரக்டர் சுதா குங்கரா தான் டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ஒர்க் பண்றாங்க. ஜிவி பிரகாஷுக்கு இந்த படம் 100வது படங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய உண்மை சம்பவத்தை மையமா வச்சு உருவாக்க போறதா டைரக்டர் சுதா குங்கரா அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமா இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு பதிலா தனுஷ் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்தது. இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகி இந்த படத்துல சூர்யாவுக்கு பதிலா சிவகார்த்திகேயன் நடிக்க போறாங்க. அதுல நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ண போறதா ஒரு சில நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் கிட்டத்தட்ட உண்மைதாங்க. நம்ம சூர்யா சார் வந்து இந்த படத்தை மிஸ் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு லைட்டா ஃபீல் ஆகும். பட் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல பேசக்கூடிய ஒரு படங்க அது. அதாவது ஹிந்தி எதிர்ப்பு இருக்குல்ல. ஸோ ஹிந்தி எதிர்ப்பு 1965 நடந்ததுங்க. ஸோ அதை மையமா வச்சு இந்த படம் உருவாக போகுது அப்படிங்கிறனால சூர்யா சார் இந்த படத்தை விட்டு விலகினதா ஒரு சில நியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்குங்க. பட் இந்த காமம் மட்டும் நடந்தா நெக்ஸ்ட் நேஷனலோட கண்டிப்பா எடுத்து வச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம சூர்யா சார், சுதா குங்கரா மேம், ஜிவி இவங்க 3 பேரோட காம்போ வந்தாலே கண்டிப்பா நேஷனலோட தான் சூரிய போடுங்க ஒரு மிகப்பெரிய படம் கொடுத்தாங்க. இப்போ இந்த மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம சிவகார்த்திகேயனுக்கு போயிருக்குங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவரோட ஜானரே மாற்றக்கூடிய ஒரு படமா இந்த புறநானூறு அமையும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு சில ரீசனா நம்ம சூர்யா சார் இந்த படத்தை விட்டு விலகிறதுக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு சில முக்கியமான இயக்குநர்களோட கனவு படத்துல நம்ம சூர்யா சார் நடிக்க போறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல இயக்குநர்கள் சூர்யா சாரோட டேட் கேட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யாருக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, சூர்யா சாரோட நெக்ஸ்ட் லைன் அப்ஸ்ல எந்த டைரக்டரோட அவர் கமிட் ஆனா நல்லா இருக்குங்கிறத.